ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய இலவச வரன்கள்: பெயர் குணவதி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 70,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ பட் இவங்களுக்கு வந்து நேட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் சேர்ந்தவங்க. ஸோ இவங்க ஜாபுக்காக சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொல்லலாங்க. அந்தளவு ரிச் ஃபேமிலிங்க. இவங்க அப்பா வந்து ஐடி கம்பெனியில் தான் அவரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்களுடைய அம்மா வந்து ப்ரைவேட் ஜாபில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும், நல்ல குணமான ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு சந்தேகப்பட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணதுனால குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அம்மா வந்து உன்னுடைய கடைசி காலத்துக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்பல் பண்ணதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும், வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தேன்மொழி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிப்பு இல்லைனாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு காடு ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. ஸோ விவசாயம் பார்க்குறவராக இருந்தாலும் ஓகே தான், நாங்கள் இந்த காட்டை பார்த்துக்குவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி குழந்தை இருக்கிறதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி இல்லைனாலும் ஓகே தாங்க, ஆனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை ஓரளவு அதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.